the Holy Spirit will come in பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்பொழுது and he'll shine a torch into some corner of your life. உன்னுடைய வாழ்க்கையிலே உள்ள ஏதோ ஒரு மூலையிலே அவர் ஒளியை வீசுவார். Do you see that snake there? அங்கே உள்ளே அந்த பாம்பு படுத்திருக்கிறதை பார்த்தாயா? Do you see that little snake's egg lying there? அங்கே அந்த பாம்போட முட்டை இருக்கிறதே மூலையிலே பார்த்தாயா? Crush it. நசுக்கி போடு, அந்த முட்டையை உடைத்து போடு. That wrong attitude you got towards somebody, யார் மீதோ உள்ள தவறான ஒரு மனப்பான்மை, that suspicion you got about your husband or wife, கணவனை குறித்தோ மனைவியை குறித்தோ இருக்கக்கூடிய சந்தேகம், that's a egg, அது ஒரு பாம்பின் முட்டை, serpent's egg. பாம்பினுடைய முட்டை. Holy Spirit shows. பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறார். He won't crush it. அவர் அதை நசுக்க மாட்டார். He'll show you. அவர் காண்பிப்பார். You have to crush it. நீதான் அதை நசுக்க வேண்டும். Holy Spirit fills. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். He's like a dove. அவர் புறாவை போல வருகிறார். Gentle. சாந்தமுள்ளவராய் வருகிறார். Fills your heart. உள்ளத்தை அப்படியே நிரப்புகிறார். And whispers. அவர் அப்படியே மெதுவாக in a small voice. மெல்லிய சத்தத்திலே உங்களோடு கூட கிசுகிசுக்கிறார். Don't do that. அதை செய்யாதே. That's not good. அது நல்லதல்ல. That'll make your father sad. அது உன்னுடைய பிதாவை துக்கப்படுத்தும். Don't speak that word. இந்த வார்த்தையை பேச வேண்டாம். Or go here or go there. இங்கே போ அல்லது அங்கே போ. Don't look at that picture. அந்த படத்தை பார்க்க வேண்டாம். But he won't catch your neck and turn it away. நீ ஒரு படத்தை பார்த்து கொண்டு கழுத்தை பிடித்து இப்படி திருப்ப மாட்டார். Because he doesn't possess you. ஏனென்றால் அவர் உங்களை பிடிக்கிறது இல்லை. That's why he won't kill that serpent's egg when he shows it to you. ஆகவே தான் உங்களுக்கு இந்த பாம்பின் முட்டையை உள்ளே காண்பிக்கும் பொழுது அதை அவர் நசுக்க மாட்டார். He'll say, kill it. கொல் என்று சொல்லுவார். You got to kill it. நீதான் கொல்ல வேண்டும்.